வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சில்க் சாரீக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு அவசர நேரத்தில் கொஞ்சம் ஈஸியாக தைக்கிற மாதிரியும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த சாரீ பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது, பார்டர் வந்து காப்பர் கலரில் இருக்குது. இப்போது இந்த முந்தானையும் ப்ளவுஸும் வந்து ஒரு நல்லா ஒரு வாடாமல்லியும் மெரூன் கலந்த கலரில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த க்ரீன் கலரில் ஒரு லேஸ் வந்து வச்சு தைக்க போகிறோம் இன்றைக்கி. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து நம்ம லைனிங்கில் தான் நெக்கோட உயரம் எல்லாமே மார்க் பண்ண போகிறோம். நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன், உயரம் வந்து 8.75 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆட்டு நேரே கோடு போட்டு வரைஞ்சி விட்டுடலாம். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நெக்கை வரைய போகிறோம். நெக்கு வந்து நார்மலாக வரையக்கூடிய ரவுண்டு நெக்கு தான், அதனால் ரவுண்டு வந்து நான் வரைஞ்சி விட்டுருக்கேன். இனி இதிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக கழுத்து வந்து மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த உள்பக்கம் மடிப்பு பக்கத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கேன். அதிலேருந்து வெளிப்பக்கமாக கிராஸாக ஒரு மார்க் பண்ணி மறுபடியும் அந்த கிராஸாக இருந்து வரக்கூடியதை அப்படியே வந்து நேரே கோடு போட்டு சென்டரில் கொண்டு முடிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். 2-3 இடத்துல மட்டும் கொஞ்சம் கார்னர் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ லைனிங்கை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த நல்ல கிளாத்தில் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு சும்மா லைட்டாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை உள்ளே கட் பண்ணாமல் கூட நெக்கை தைப்பீங்க அப்படின்னா அப்படியும் கூட தைங்க. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாவது கட் பண்ணிட்டு தான் தைப்பேன். இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு அந்த நெக்கில் நம்ம தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு அளவு தான் வந்து எப்போவுமே விட்டு தைப்போம். அதே இதை வந்து இதுலேயும் அப்படியே 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து வந்து இந்த இடத்துல ஒரு கார்னர் வருது, அதில் அப்படியே ஊசியை நிறுத்திட்டு மறுபடியும் திருப்பி தையல் போட்டு இன்னொரு கார்னர் வரும்போதும் நிறுத்திட்டு, அதே போல் நம்ம வந்து அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நிறுத்தி திருப்பி கொண்டுட்டு வரணும். வளைவு வரக்கூடிய இடத்துல நம்ம எப்போவும் தையல் போடுவோம்ல, அதே போல் போடலாம். இனி இந்த உள்பக்கமாக அதிகமாக கிளாத் நிற்குது பார்த்திங்களா, இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து விட்டுருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக கிளாத் நிற்கிறதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா தான் நெக்கை வந்து திருப்பும்போது கொஞ்சம் கிளாத் அந்த இடத்துல மொத்தமாக இருந்த மாதிரி தெரியாது. இப்போ இந்த வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விடலாம். அந்த கார்னர் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் கிளாத்தை லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா இடங்களையும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கைகளால் அப்படியே அந்த கார்னர் மாதிரி வருது பார்த்திங்களா 2 பக்கமும், இதை வந்து நல்லா தள்ளி விட்டோம் அப்படின்னா மேலே வந்துடும். அப்படி சரியாக வரல அப்படின்னா ஒரு பென்சிலோட முனை இல்லை அப்படின்னா பாயிண்ட் ஊசியோட முனையை திருப்பி வச்சுட்டு லேசாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த கார்னர் வந்து நல்லா மேலே வந்துடும். இப்போ வந்து நம்ம லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு தையல் போடுவோம் இல்லையா, அதே போல் தையல் வந்து போட்டுடலாம். இப்போ அந்த கார்னரை வந்து லைட்டாக நான் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் தையல் போட போகிறேன். இந்த மாதிரி லேசாக வந்து உள்பக்கமாக ஒரு பென்சில் ஏதாவது வச்சு தள்ளினீங்கனாலும் அந்த கார்னர் வந்து வெளியில் வந்துடும். இந்த 2 கார்னரையும் நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே அந்த விளிம்பில் வந்து தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். இப்போ அப்படியே நெக்கில் வந்து தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை உள்பக்கமாக திருப்பணும். திருப்பிட்டு நம்ம எப்போவுமே லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் வச்சு ஜாயிண்ட் தையல் போடுவோம் இல்லையா, அதே போல் உள்பக்கமாக லைனிங்லேயே ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு அந்த லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடுவோம். எப்போவுமே இது வந்து ரொம்ப முக்கியமான வேலை. இதை வந்து முடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ப்ளவுஸை தைச்சி முடிக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ நெக் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் ஒரு பக்கம் பார்டர் வந்து கைக்கு கட் பண்ணது போக இன்னொரு பக்கத்தில் உள்ள பார்டர் இருக்குது. இதில் ஒரு 6 இன்ச்சு அகலத்துக்கு அந்த நீளத்துக்கு நான் வந்து பார்டரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பார்டரோட அகலம் வந்து நம்ம இப்போ ஒரு சென்டரில் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த கிளாத்தோட அகலத்துக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பீஸ் வந்து வச்சு அந்த பார்டரை 2 நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அகலமாக வந்துடும். அந்த மாதிரி கூட எடுத்துடலாம். ஆனால் இந்த பார்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு பார்டரை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு லைனிங் வந்து கொடுத்து அந்த பார்டரோட விளிம்பை மடித்து தைச்சிருக்கேன். தைச்சிட்டு சுற்றியும் ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அதை அந்த பார்டர் அப்படியே 2ஆக மடித்து சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன். நம்ம அந்த ப்ளவுஸில் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அந்த சென்டர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக மடித்து ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு
நம்ம வந்து இந்த இடத்துல எந்த அளவுக்கு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தோம், நெக்கில் கட் பண்ணும்போது 1½ இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணியிருந்தோம். அதை விட ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இப்போ நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் வந்திருக்கோம். அதை கணக்கு பண்ணி இந்த இடத்துல வந்து அளந்துக்கிடணும். அளந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த 2 விளிம்பையும் பிடிச்சி ஒவ்வொரு பின் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து விலகாது. இப்போ இதில் நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு நம்ம தச்சிருப்போம் அந்த தையலுக்கான அளவுகளை சேர்த்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சரியாக வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போது புதுசாக மாடல் தைக்கிறவங்களுக்கு இந்த மாடல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் அந்த தையல் வந்து போட்டுட்டேன். 2 பின் போட்டு வச்சுருந்தேன், அதை எடுத்துட்டேன் பாருங்கள். இனி இதுக்கு மேலே வந்து லேஸ் வந்து வச்சு தைக்கணும். இப்போ உள்பக்கமாக இந்த மாதிரி நிறைய கிளாத் இருக்குது. இது வந்து நமக்கு தேவையில்லை. உடம்புல அதிகமாக கிளாத் வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக நின்றுச்சுன்னா உறுத்திட்டு இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இடுப்பு பக்கத்தில் நம்ம வந்து நார்மலாக மடித்து தையல் போடுவோம் இல்லையா, அதே போல் மடித்து வந்து தையல் போட்டுடலாம். இனி வந்து நான் இதுக்கு லேஸ் ஒர்க் வச்சு தைக்க போகிறேன். இந்த லேஸ் வந்து க்ரீன் கலரும் காப்பர் கலரும் சேர்ந்த மாதிரி லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த நெக் வந்து தச்சு முடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளிப்பக்கமாக இந்த லேஸ் வந்து வைக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒட்டியே வச்சு தைச்சா தான் பிடிக்கும் அப்படின்னா அதே மாதிரி தைங்க. ஆனால் ஒரு சில மாடல்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக வச்சு தைக்கும்போது அது வந்து கொஞ்சம் இன்னும் பார்க்குறதுக்கு நெக்கோட சைஸ் வந்து ரொம்பவே எடுப்பாக இருக்கும். அதனால தான் இப்போ அப்படியே 1/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் வெளிப்பக்கமாக வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் லேசாக ஒரு மடிப்பு மடித்து விட்டு அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வந்து தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். ஆரம்பத்துலேருந்து முடிக்கிறது வரைக்குமே இந்த 1/4 இன்ச் அளவு இந்த கிளாத்தை விட்டுட்டு லேஸ் வைக்கிறேன் இல்லையா, அதே மெத்தடில் தான் நான் வச்சு கொண்டுட்டு வருவேன். எல்லா மாடல்களுக்கும் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட மாடல்களுக்கு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த நெக்கோட சைஸ் வந்து அழகாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து நெக்கை ஒட்டியே வந்து லேஸ் ஒர்க் வைக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் உடம்புல உறுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. லேஸ் எல்லாம் படும்போது கடிக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி லேஸ் வைக்கும்போது அந்த பிரச்சனையும் இருக்காது. அது இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பைப்பிங் வந்து தெரிஞ்சது போலயும் இருக்கும் தூரத்தில் பார்க்கும்போது. கிட்ட பக்கத்தில் அந்தளவுக்கு தெரியாது. கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கும்போது இந்த மாடல் வந்து ரொம்பவே லுக்காக அந்த நெக்கோட ஷேப்பே எடுத்து காமிக்கும். தச்சு முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி லேஸ் வச்சு தைக்கல அப்படின்னா இதே மாதிரி ஒரு டைம் வந்து தச்சு பாருங்கள். இப்போது லேஸ் வந்து ஒரு பக்கம் தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாகவும் இன்னொரு தையல் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த மாடல் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். அந்த சென்டரில் அந்த இடத்துல வந்து லேஸ் வந்து வைக்கலை. எதுக்காக அப்படின்னா அதில் வந்து லேஸ் வச்சோன்னா அந்த மாடல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்காது. அதுக்காக தான். இப்போ பாருங்கள் அந்த கொஞ்சம் உள்பக்கமாக அந்த கிளாத்தை விட்டுட்டு லேஸ் வச்சுருந்தோம் இல்லையா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்குது பாருங்கள். இனி வந்து இந்த மாடலில் நம்ம வந்து ஒரு ஸ்டோன் ஏதாவது வைக்கனா கூட வச்சிடலாம். அந்த பார்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பேட்ச் ஒர்க் வாங்கி வச்சு நம்ம கைகளால் நல்லா தையல் போட்டு விட்டோம் அப்படின்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் லுக்காகவும் இருக்கும். இப்போ வந்து எனக்கு ரவுண்டு நெக்லேயே சிம்பிளான மாடல் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தைக்கலாம். அவசர நேரத்துலேயோ நமக்கு வந்து ரொம்ப பிஸியாக வேலைகள் போயிட்டுருக்கு, அந்த டைமில் ஒரு மாடல் தைக்கணும் அப்படிங்கும்போதும் இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம யோசித்து தைக்கலாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.